சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். இங்க அண்ணாமலை வீட்டில் உள்ள 3 ஜோடிகளும் ரவி சொன்ன அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனி திறமைகளை அங்க எல்லாரும் முன்னாடியும் காட்ட இங்க ரோஹிணி ரொம்பவே தன்னம்பிக்கையோட இருக்காங்க. என்னதான் ஸ்ருதி குரலை மாத்தி பேசினாலும் மீனா கண்ணை கட்டிக்கிட்டே அங்க 2 நிமிஷத்துல பூ எல்லாத்தையும் கட்டி முடிச்சாலும் என்ன மாதிரி யாருமே செய்யல. நான் தான் கண்டிப்பா இந்த போட்டியோட வின்னராக போறேன். எப்படியும் படிக்காத அந்த மீனாவும் முத்துவும் கண்டிப்பா ஜெயிக்க போறதே இல்லை. 1,00,000 பணத்தோட அந்த விருதையும் நான் தான் வாங்க போறேன். விஜய் ஆண்டி கிட்ட 1,00,000 பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காங்க. அங்க வந்த எல்லாருமே மீனா முத்து படிக்காதவங்க, சாதாரண வேலை செய்யறவங்கன்னு அவங்கள ரொம்ப ஏளனமா நினைச்சாலும் மீனாவும் முத்துவும் அதை எதை பத்தியும் யோசிக்காம யாரையும் பொருட்படுத்தாம தங்களால என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே போட்டியில செஞ்சு அதிகமான மதிப்பெண் வாங்கி போட்டியோட வின்னராகவும் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சிறந்த தம்பதிக்கு உண்டான விருது பணம்னு எல்லாமே மீனாவுக்கும் முத்துவுக்கும் கிடைக்க இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத மனோஜும் ரோஹிணியும் ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 ஜோடிகளும் அதிகமாக படித்தவங்க, பெரிய பெரிய வேலை செய்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் படிப்பறிவு இல்லை, சரியான வேலையும் இல்லை, ஒழுங்கான சம்பாத்தியமும் இல்லை. ஆனாலும் இந்த போட்டியில் எப்படி ஜெயிச்சு இந்த 1,00,000 பணத்தையும் வாங்கினாங்கன்னு தெரியலையே. அப்போ நம்மளை விட இவங்க ரொம்ப பெரிய திறமசாலியா அப்படின்னு யோசிக்கிற லெவலுக்கு மீனாவும் முத்துவும் ரொம்ப பெருமையாக அந்த போட்டியோட வின்னரானது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியே தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க. இங்கே வீட்டில் இருக்க அண்ணாமலை நம்ம பசங்கள்லாம் ஜோடி ஜோடியாக போட்டிக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆனால் யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியலையே, அங்கே என்னதான் அப்படி நடக்குதுன்னு யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தாலும் எல்லாரும் போட்டியிட இருப்பாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே, யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே ஆர்வத்தில் இருக்காரு அண்ணாமலை. உடனே விஜயா, இதில் என்னங்க உங்களுக்கு சந்தேகம்? நம்ம ரோஹிணி மனோஜோட திறமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுக்கு என்ன இப்படி சந்தேகம் வருது? கண்டிப்பாக என் மருமக ரோஹிணியும் நான் என் பையன் மனோஜும் தான் ஜெயிச்சு அங்கே விருது வாங்குறது மட்டும் இல்லாமல் 1,00,000 பணத்தையும் வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வேணும்னா பாருங்களேன் அப்படின்னு ரோஹிணியவும் மனோஜையும் அங்கே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க விஜயா. அதுக்கு அண்ணாமலை, என்ன விஜயா நீ எல்லா பசங்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணுன்னு எங்கள் அம்மாவும் நானும் உனக்கு எவ்வளவோ சொல்லிட்டோம். ஆனால் எப்பயுமே ரோஹிணி மனோஜை தான் நீ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதை தவிர்த்து மற்றபடி உனக்கு இன்னும் மீதி 2 பசங்க இருக்காங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏன் ரவியோ இல்லை முத்துவோ இந்த போட்டியில் ஜெயிச்சு பணத்தோடையும் விருதோடையும் வந்தால் நீ சந்தோஷப்பட மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு விஜயா, இல்லைங்க, யார் ஜெயிச்சாலும் எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் ரோஹிணி என்னால் இந்த வீட்டுக்கு வந்த மருமக, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வேற. ரோஹிணியும் மனோஜும் என் பேச்சை மீறி இது வரைக்கும் எதுவும் செஞ்சதே இல்லை. ரோஹிணி பெரிய பார்லரோட ஓனராக இருக்கா, என் பையன் மனோஜும் இப்போ பெரிய கடையோட ஓனராக இருக்கான். அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஜெயிச்சா எனக்கு பெருமை இல்லைங்க. யார் ஜெயிச்சாலும் நான் ஒத்துப்பேன். ஆனால் இந்த மீனாவும் முத்துவும் மட்டும் ஜெயிச்சா என்னால் தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு சரியான படிப்பும் இல்லை, தொழிலும் இல்லை. அப்படி இருக்கும்போது போட்டியில் கேட்க போகிற கேள்விக்கெல்லாம் உங்கள் பையனும் உங்கள் ஆசை மருமக மீனாவும் என்ன பதில் சொல்லி கப்போட என் வீட்டுக்கு வர போகிறாங்க, இல்லை 1,00,000 பணத்தோட வீட்டுக்கு வர போகிறாங்களா அப்படின்னு மீனாவையும் முத்துவையும் அண்ணாமலை கிட்ட ஏளனமாக விஜயா பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக கிடச்ச விருதோடையும் 1,00,000 பணத்தோடையும் வீட்டுக்குள்ளே வர இதை பார்த்து அண்ணாமலை சந்தோஷத்தில் எந்திரிக்கிறாரு. இவ்வளோ நேரம் ரோஹிணி மனோஜை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்த விஜயாவுக்கு இதை பார்த்து தாங்கவே முடியல. என்ன நடக்குது? இந்த போட்டியில் மீனா முத்துவால் ஜெயிக்க முடியாதுன்னு பார்த்தா இவ்வளோ சந்தோஷமாக பணத்தோட வந்து நிற்கிறாங்களே, அப்போ போட்டியில் ஜெயிச்சது இந்த மீனாவும் முத்துவும் தானா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க விஜயா. இங்கே எல்லாருமே வீட்டில் இதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்த ரவி ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலை கிட்ட, அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்கே போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி முத்துவும் மீனாண்ணியும் அவ்வளோ பயந்தாங்க. முத்துவும் மீனாண்ணியும் முதல் முறையாக அங்கே மேடையில் பேச வரும்போது அங்கே உட்காந்துருந்தா யாருமே கைத்தட்டலப்பா. ஆனாலும் முத்துவும் மீனாண்ணியும் அவங்களுக்கு இருக்கிற திறமையை அவ்வளோ அழகாக வெளிக்கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவ்வளோ அழகாக பேசினாங்க. அங்கே போட்டியில் கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியான பதில் சொன்னதே முத்துவும் மீனாண்ணியும் மட்டும்தான். இவங்க 2 பேருமே படிக்காதவங்க, சரியான வேலை பார்க்காதவங்கன்னு இவங்க 2 பேரையும் ஏளனமாக பார்த்த எல்லாருமே முத்துவும் மீனாண்ணியும் ஜெயிச்சு அங்கே விருதோடையும் அங்கே 1,00,000 பணத்தையும் வாங்குறத பார்த்து ரொம்ப ஆச்சரியத்தோட கை தட்டினாங்கப்பா. மீனாண்ணியால் நான் ரொம்ப பெருமை அடைஞ்சேன் தெரியுமா, அவங்க 2 பேரும் இப்படி ஜெயிச்சு வரணும் தான் நானும் ஆசைப்பட்டேன் அப்படின்னு ரவி அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே அண்ணாமலை கிட்ட சொல்ல இதெல்லாம் கேட்டு அண்ணாமலை கண் கலங்கி போய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அண்ணாமலை மீனா கிட்ட, பாத்தியாமா மீனா,
படிப்பு எதுக்குமே தடை இல்லை. உன்னோட தன்னம்பிக்கையும் உன்னோட தெளிவான சிந்தனையும் தான் இந்த போட்டியில் நீங்கள் 2 பேரும் ஜெயிச்சு இப்படி 1,00,000 ரூபா பணத்தோட இங்கே சந்தோஷமாக வீட்டுக்கு வரதுக்கே செஞ்சுருக்கு. அதனால நீ முன் வச்ச காலை என்னைக்கு பின் வைக்கணும்னு நினைக்கவே கூடாது. எதுலேயும் தன்னம்பிக்கையோட நீங்கள் நின்னீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி மாடியில் உங்களால் வீடே கட்ட முடியாது, ரூம் எடுத்து கட்ட முடியாது. அந்த ரூமில் நீங்கள் சந்தோஷமாக போய் இருக்க போகிறது இல்லைன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் அந்த ரூமை கட்ட தான் போகிறீங்க. நீங்கள் கட்டின அதே ரூமில் நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக வாழ தான் போகிறீங்க. அதையும் நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை. இங்கே முத்துவும் மீனாவும் ஜெயிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து தாங்க முடியாத விஜயாவோட முகமே சுருங்கி போயிடுது. இதை பார்த்து அண்ணாமலை, என்ன விஜயா இவ்வளோ நேரம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்து? என் பணக்கார வீட்டு மருமக ரோஹிணியும் என் பையன் மனோஜும் தான் கண்டிப்பாக அந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க. அவங்க வரதுக்குள்ளே ஆரத்தியெல்லாம் கரைச்சி எடுத்து வைக்கணும் அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தியே, இப்போ பார்த்தியா? நீ ஆரத்தி எடுக்கணும்னா என் பையன் முத்துவுக்கும் என் மருமக மீனாவுக்கும் தான் எடுக்கணும். ஆனால் உனக்கு தான் அவங்க ஜெயிச்சு போட்டியில் வெற்றியோடு வந்ததை பார்த்து தாங்க முடியலையே. இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது விஜயா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. பதில் பேச முடியாமல் விஜயா அங்கே ரூமுக்கு போயிடுறாங்க கோவத்தில். ஆனால் அண்ணாமலை கிட்ட அந்த 1,00,000 ரூபா பணத்தை கொடுத்து முத்துவும் மீனாவும் ஆசீர்வாதம் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் விஜயா முகத்தில் முழிக்கவே முடியல. அங்கே போட்டிக்கு கிளம்பும்போது வீரவசனம் பேசிட்டுலாம் கிளம்புனோம். அம்மா கிட்ட நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொன்னோம். ஆனால் படிக்காத இந்த முத்துவும் மீனாவும் ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்தில் இருக்காங்க மனோஜும் ரோஹிணியும். இங்கே ரூமுக்கு போன ரோஹிணி ரொம்ப கோவமாக மனோஜ் கிட்ட, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த போட்டியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம பேசாமல் நம்ம வேலையை போய் பார்ப்போம். நான் பார்லருக்கு போகிறேன், நீ கடையில் போய் பிஸ்னஸை பாருன்னு சொன்னேன். ஆனால் நீ தான் போட்டியில் கலந்துக்கிட்டா நாம தான் பெஸ்ட் ஜோடின்னு எல்லாருக்கும் நிரூபிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் 1,00,000 ரூபா பணம் தராங்கன்னு போட்டதெல்லாம் போட்டபடியே விட்டுட்டு வேலையவும் பார்க்க போகாமல் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்படி போட்டியில் கலந்துக்கிட்டு இங்கே ஜெயிக்காமல் தோற்று போய் வந்து நிற்கிறோம். எனக்கு இதை நினச்சாலே கோபமாக வருது. நான் இங்கே தோற்று போனதை பற்றி கூட யோசிக்கல. ஆனால் இந்த முத்துவும் மீனாவும் ஜெயிச்சிட்டாங்க, அவங்க முன்னாடி நம்ம தோற்று போயிட்டோமே நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது மனோஜ். இதுக்கு தான் சொன்னேன், படிக்காத முத்து மீனா கூட போட்டி போட்டு நம்ம அங்கெல்லாம் போக வேண்டான்னு. நீ என் சொல் பேச்சை கேட்டியா? இப்போ பாரு, எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு வந்து நிற்கிறது மட்டும் இல்லாமல் விஜயா ஆண்டியோட முகத்தில் முழிக்கவே முடியாமல நிற்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையா மனோஜ்? நம்ம வேலையை பார்த்துருந்தா நம்ம இப்படி அவமானப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே. அது மட்டும் இல்லாமல் அந்த மீனாவும் முத்துவும் பரிசை வாங்குறதுக்கு மேடைக்கு போகும்போது என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே போனாங்க. எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருந்தது தெரியுமா? நம்ம அந்த போட்டிக்கு போகாமவே இருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் மனோஜ். நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அங்கே போக வேண்டான்னு, நீ தான் அடம்பிடிச்சு என்னை கூப்பிட்டு போனேன். இப்போ முத்து மீனா முன்னாடி அவமானப்பட்டு வந்து நிற்கிறது நீ தானே? வர வர நீ என் சொல் பேச்சை கேட்குறதே இல்லை. நீ எடுத்த முடிவு தான் சரின்னு நான் சொல்றது எதையும் கேட்காம இப்ப 2 பேரும் அவமானப்பட்டு வந்து நிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கோவத்துல மனோஜ் அங்க ரூம்ல வச்சு திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மனோஜ் பதில் பேச முடியாம, ரோஹிணி சொல்றதும் சரிதான், பேசாம நம்ம வேலைக்கே போயிருக்கலாம், இங்க போட்டியில கலந்துக்கிட்டா கண்டிப்பா 1,00,000 ரூபா பணம் நமக்கு தான் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு போய் ஒண்ணுமே இல்லாம அந்த முத்து மீன முன்னாடி போய் தோத்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மனோஜ். இங்க போட்டியில வின் பண்ண முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க முத்து மீனா கிட்ட, மீனா இந்த போட்டியில நம்ம 2 பேரும் தான் ஜெயிப்போம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் நீ ரொம்ப சூப்பராக இங்கே பதிலெல்லாம் சொல்லி என்னை அசத்திட்ட மீனா. ஒன்னால தான் இந்த 1,00,000 ரூபா பணம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த பணத்தை வச்சு உனக்காக நகை ஏதாவது வாங்கிடலாமா மீனா? ஏற்கனவே உனக்காக பாட்டி வாங்கி கொடுத்த நகையவும் எங்கள் அண்ணன் மனோஜ் கொண்டு போய் அடகு வச்சுட்டான், வித்துட்டான். அதுக்குண்டான பணத்தையும் அவன் தரவே இல்லை. இப்போ உனக்குன்னு நகை எதுவுமே இல்லைல்ல, பேசாமல் நம்ம நகை வாங்கினா உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதுக்கு மீனா, வேண்டாங்க, அப்படி எனக்கு நகை தான் முக்கியம் நான் நினச்சிருந்தா ரோஹிணி கொடுத்த 2,00,000 ரூபா பணத்தை வச்சு நான் நகையே வாங்கியிருப்பேனே. ஆனால் எனக்கு அதிலலாம் பெருசாக ஈடுபாடே இல்லை. அதனால தான் நம்ம கை நிறைய சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் கார் வாங்கி அதை வாடகைக்கும் விட்டுருக்கோம். முதல்ல நம்ம மாடியில் ரூம் கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடை செய்யணுங்க. ஏற்கனவே நமக்கு கிடைச்ச பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செங்கலை வாங்கி அடிக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து ரூம் கட்டுறதுக்கு தேவையான பணமே நம்ம கிட்ட இல்லை. ரூம் கட்டுறதுக்கு தேவையான பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக நாம தான் பெரிய உண்டியல் வச்சிருக்கோமேங்க. பேசாம இந்த பணத்தை உண்டியல்ல போட்டு வைப்போம். பணம் நிறைய சேர்ந்த உடனே நம்ம ரூம் கட்ட ஆரம்பிச்சிருவோம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருந்தால் சீக்கிரமாகவே ரூமை கட்டி முடிச்சிடலாம். நாம் இப்படி ஹால்லலாம் கட்டில் போட்டு படுக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. நமக்குன்னு ஒரு அழகான ரூம், அதில் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருந்தால் மனசுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவும். இங்கே பாட்டி வீட்டில் இருக்கிற கிரிஷ், என்ன பாட்டி அம்மா என்கிட்ட பேசவே மாட்டிக்கிறாங்க, என் பிறந்த நாளைக்கு வந்துட்டு போனாங்க, அப்புறம் ஒரு தடவை கால் பண்ணாங்க, அப்புறம் கால் பண்ணவும் மாட்டிக்கிறாங்க, அம்மாவை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, அம்மா கிட்ட பேசணும் போல் ஆசையாக இருக்குது பாட்டி, நீங்கள் எனக்கு கால் பண்ணி கொடுக்குறீங்களா, அம்மா கிட்ட நான் பேச போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணியோட அம்மா கிரிஷ் கிட்ட, வேண்டாம் கிரிஷ், உங்கள் அம்மா இப்போ வேலையில் இருப்பா,
அவள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம கால் பண்ணிடணும்னா கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு கோவம் வரும். அதுக்கப்புறம் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாடா. உங்கள் அம்மாவே கால் பண்ணும்போது நீ பேசிக்கோ. ஏற்கனவே அந்த முத்து மீனாவால் நமக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு என்னையும் உன்னையும் சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா ரோஹிணி. ஆனால் இது வரைக்கும் அவள் அதை பற்றி பெருசாக எதுவும் பேசிக்கல. உங்கள் அம்மா சீக்கிரமாகவே வந்து உன்னையும் என்னையும் சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் அவள் கூடவே வச்சுக்க போகிறா. நீ கவலைப்படாத. இனி அம்மாவை பார்க்க முடியல, அம்மா கிட்ட பேச முடியலன்னு நீ ஏங்கவே வேண்டாம். ஏன்னா நீ எப்போ பார்க்கணும்னு நினச்சாலும் அம்மா கண்டிப்பாக வந்துடுவா. ஏன்னா நம்ம 2 பேரும் சென்னைக்கு போக போகிறோம்ல அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ரோஹிணியோட அம்மா. ரோஹிணியோட அம்மா இப்படி சொன்னதை கேட்ட கிரிஷ் மனசளவில் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஜாலி பாட்டி, இனிமேல் அம்மா கூட தான் நான் இருக்க போகிறேன்னா சீக்கிரமாக அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அம்மா கூடயே நான் ஊருக்கு போயிடணும். அங்கேயே என்ன ஸ்கூல்லலாம் சேர்த்து விட்டுருவாங்களா பாட்டி அப்படின்னு ரோஹிணியை பற்றி ரொம்ப ஆர்வமாக கிரிஷ் விசாரிச்சுக்கிட்டே இருக்கான். ரோஹிணியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறான். ஆனால் ரோஹிணி ஏற்கனவே நம்ம அந்த போட்டியில் கலந்துக்க போய் ஒரு நாள் பார்லருக்கே போகல. ஏற்கனவே லீவ் சொல்லியிருக்கோம். அதனால் இனியாவது பார்லரில் ஒழுங்காக போய் நம்ம வேலையை பார்க்கணும். இல்லைனா சம்பளத்தில் பிடிச்சிடுவாங்க. நான் என்னவோ அந்த பார்லரோட ஓனர்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கே மாத சம்பளம் தான் கிடைக்குது. அடிக்கடி லீவ் போட்டுட்டு இருந்தா அப்புறம் மாத சம்பளத்தில் நிறைய பணத்தை பிடிச்சிருவாங்க. ஏற்கனவே நான் இங்கே கிறிஷோட பிறந்த நாளைக்குன்னு அங்கே போயிட்டேன். இன்றைக்கி போட்டிக்குன்னு போயாச்சு. இனியாவது ஒழுங்காக வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கணும். மாதம் மாதம் நம்மளுக்கு தேவைகள் அதிகமாகிட்டே இருக்குது. கிறிஷை வேற இங்கே ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தால் பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும். நம்மளுக்கு செலவும் அதிகமாகும். அதனால் அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்கிறதுக்கு நமக்கு பணம் தேவைப்படுதே. அதனால் நம்ம நல்லா உழைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோஹிணி. இங்கே ஊரில் இருக்க கிறிஷ் ரோஹிணி கிட்ட பேசுறதுக்காக அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் ரோஹிணி பார்லரில் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அம்மா எதுக்கு இப்படி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு அந்த காலை கட் பண்ணி விட்டுறாங்க. இங்கே கிறிஷ் ரொம்பவே சோகமாயிடுறான். நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அம்மா எடுத்து என்ன கிறிஷ் அப்படின்னு பேசுவாங்க. சாப்பிட்டியா, ஸ்கூலுக்கு போனியா, நல்லா விளையாண்டியா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன பேசினேன் அப்படின்னு ஆசையாக கேட்குற எங்கள் அம்மா நான் இப்போ ஃபோன் பண்ணாலே கட் பண்ணி விட்டுட்ருக்காங்களே, எதுக்காக இப்படி செய்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்த நாள் காலையில் ரோஹிணி மனோஜோட துணியெல்லாம் துவைச்சி அங்கே மாடியில் காய வைக்க போயிடுறாங்க. அந்த சமயம் கிறிஷ் அவங்க பாட்டிக்கு தெரியாமல் ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே தன்னுடைய கடைக்கு கிளம்பிட்டு இருந்த மனோஜ் ரோஹிணிக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவள் என்னடானா மாடியில் நிற்கிறா. யார் நம்மளே பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ரோஹிணி கிட்ட பேசுறதுக்கும் ரோஹிணியை பார்க்கறதுக்கும் ஆசைப்பட்டு வீடியோ கால் பண்ணியிருக்கான். இதை பார்த்த மனோஜ் யார் இது, ரோஹிணிக்கு தெரிஞ்சவங்க யாரோ கால் பண்ணுறாங்க போலையே அப்படின்னு அந்த காலை அட்டன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே கிறிஷ் கால் பண்ணியிருக்கான்ற விஷயம் மனோஜுக்கு தெரிய வருது. ஆமாம், இந்த பையன் எதுக்கு ரோஹிணிக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல அங்கே இருந்த கிறிஷும் ஆமாம் நீங்கள் எதுக்கு எங்கள் அம்மாவோட மொபைல் எடுத்து இந்த காலெல்லாம் அட்டன் பண்ணுறீங்க, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான் கிறிஷ். உடனே மனோஜ் டேய் நீ எங்கள் வீட்டுக்கு வந்த அந்த சின்ன பையன் தானே, என்னையே யாருன்னு கேட்குறியா, ஆமாம் ரோஹிணிக்கு எதுக்கு நீ கால் பண்ணியிருக்க, அதுவும் வீடியோ காலெல்லாம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்க ஆமாம் அங்கிள், எங்கள் அம்மாவுக்கு நான் கால் பண்ணேன். எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அம்மாவை பேசணும்னு ஆசையாக இருந்தது. என்னோட ரோஹிணி அம்மாவுக்கு அதுக்கு தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு கிறிஷ் சொல்ல கிறிஷ் இப்படி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே மனோஜ் கிட்ட சொல்கிறதெல்லாம் கேட்டு மனோஜ் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. என்னது ரோஹிணி உன்னோட அம்மாவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிறிஷும் ஆமாம் அங்கிள், நீங்கள் முதல்ல எங்கள் அம்மாவோட ஃபோனை எங்கள் அம்மாக்கிட்டேயே கொடுக்குறீங்களா, நான் ரோஹிணி அம்மாவை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டு தான் கால் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் கால் அட்டன் பண்ணிட்டீங்களே, அவங்கக்கிட்ட மொபைலை கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் கிறிஷ். இதை கேட்கும்போது மனோஜுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ ரோஹிணி நம்மளை இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கா, அப்போ கிறிஷோட அம்மா இந்த ரோஹிணி தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அங்கே துணியெல்லாம் காய வச்சுட்டு கீழே இறங்கி வந்த ரோஹிணி என்னது இது, மனோஜ் அப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு, ஏதோ சின்ன பையனோட குரலெல்லாம் கேட்குதே அப்படின்னு ரூம்ல வந்து பார்க்க மனோஜ் அவரோட கையில ரோஹிணியோட மொபைலை வச்சு பார்த்துட்டு இருக்கிறத ரோஹிணி பார்க்குறாங்க. என்ன மனோஜ் யார்கிட்ட பேசிட்டு இருக்க, ஏதோ சின்ன பையன் குரலெல்லாம் கேட்டுச்சு, ஆமா என்ன உன் சொந்தக்காரங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்கே மொபைலை பார்க்கும்போது கிறிஷ் வீடியோ காலில் இருக்கான். இதை பார்த்த ரோஹிணி அப்படியே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த கிறிஷ் எதுக்கு இப்போ கால் பண்ணா, என்னை பற்றின உண்மையை இங்கே மனோஜ் கிட்ட சொல்லிட்டானா, இவ்வளோ நேரமாக மனோஜ் வேற பேசிகிட்டு இருந்த சத்தம் கேட்டுச்சே, அப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல, அதான் மனோஜ் என்னை பார்த்து முறைக்கிறானோ அப்படின்னு தன்னுடைய மொபைலை மனோஜ் கிட்டேருந்து வாங்கின ரோஹிணி என்ன மனோஜ் அப்படின்னு கேட்க என்ன ரோஹிணி நான் தான் உன்கிட்ட கேள்வி கேட்கணும், ஆமாம் இந்த பையனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது ஒன்றுமே சொல்ல முடியாமல் திருன்னு எப்பயும் போல முழிக்கிறாங்க ரோஹிணி. கிறிஷ் ரோஹிணியை பார்த்து அம்மா நான் தான்மா கால் பண்ணேன், ஆனால் அந்த அங்கிள் ஃபோன் எடுத்துட்டாரு, அம்மா என்கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்ல மனோஜுக்கு நல்லாவே தெரியுது கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்லை இந்த ரோஹிணி தான். இந்த உண்மையை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் குடும்பத்தையே ஏமாத்திருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு ஏன் ரோஹிணி இந்த பையன் உன்னோட பையனா,
அப்ப இந்த கிறிஷோட அம்மா நீதானா? இத்தனை நாள் எதுக்காக உண்மையை மறைச்ச அப்படின்னு கோவமா கேள்வி கேட்க இங்க கிறிஷால வசமா மனோஜ் கிட்ட மாட்டிக்கிட்ட ரோஹிணி ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே, வேற என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அங்க மொபைலை ஆஃப் பண்ணிட்டு இங்க மனோஜ் கிட்ட அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு மனோஜ், உன்னை ஏமாத்தணும், வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை கல்யாணம் பண்றதுக்கு நான் ஒரு பிள்ளையோட அம்மாவா இருக்கேன்னு தெரிஞ்சா நீ எப்படி என்னை கல்யாணம் பண்ணியிருப்ப? இந்த உண்மையை நான் சொல்லியிருந்தா விஜய் ஆண்டி இந்த வீட்டோட மருமகளா என்னை ஏத்திருக்கவே மாட்டாங்களே. அதனால தான் மனோஜ் இந்த உண்மையை மறைச்சிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதை கேட்டு தாங்க முடியாத மனோஜ் கோவத்துல ரோஹிணியை பலார் பலார்னு 2 வைக்கிறாரு. யாரை ஏமாத்தலான்னு பாக்குற? இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா எல்லாம் சாதாரணமா முடிஞ்சு போயிருன்னு பாத்தியா? இந்த விஷயத்த நான் சும்மா விட போறதே இல்லை. எங்க அம்மா தானே நீ பெரிய நல்லவ, பெரிய பணக்காரி, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் வாழ்க்கையே நல்லா இருக்கணும்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. முதல்ல இந்த விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்றேன், அவங்களே முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாரு மனோஜ். மனோஜ் எப்படி இந்த விஷயத்த உடனே விஜயா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை பாக்குற ரோஹிணிக்கு ரொம்ப பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, நான் வசமா மாட்டிக்கிட்டேனேன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க.